ப்ரோ உஷாரா இருங்க ப்ரோ. ஓகேயா? சில பேர் வந்து ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணுவாங்க. நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். சில பேர் பண்ணுவாங்க. உஷாரா எனக்கு இருங்க. தெரியும். அது பண்ண போறதே ரீப்பர் ப்ரோ தான். சொன்னவர் தான் அது. ஐயோ என் ரோல மறந்து விட்டேனே. ப்ரோ டிடெக்டிவ் என்ன பண்ணா? பேசக்கூடாது. சொல்லுங்க. சரி. பேசக்கூடாது. மாட்டினாரு. டிடெக்டிவ் என்ன பண்ணணும்னு கேட்டார்ல, மாட்டினாரு. இருங்க, நம்ம வந்து டிடெக்டிவ்ங்க. நம்ம துப்பறிவாளன். நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் எனக்கு கையில கேஸ் கிடைச்சா கூட நான் நியாயத்துக்காக போராடுவேங்க. எனக்கு முந்தானத்து கூட 2.5 கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்துச்சு. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ச். ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணி போகாம இதெல்லாம் படத்துல காமிக்கிறோம் தாங்க. அந்த படத்துல சொல்லுவான்ல, எவ்வளவு காசு வேணா எடுத்துக்கோ, என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடு. இல்லைங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவன் பொண்ணு செத்துருவாரு அப்படின்னு. இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அரேஸ் பிளேஸ் ஓகே நம்பலாம் நினைக்கிறேன். ஏன்னா லைட் ஆன் பண்ணிருக்கான். டிகே வந்து இங்க சுத்துறான், சட்டியோட சுத்துறான். டிகே எதுக்கு? தமிழஞ்சே இங்க இருக்காரு. கண்டிப்பா தமிழஞ்சே தான். பாருங்களேன் எவ்வளவு சீக்கிரம் மேட்சை முடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க டிடெக்டிவ் மட்டும் பாருங்க, டிடெக்டிவ் வேலையை மட்டும் பாருங்க. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. தமிழஞ்சே இங்க இருந்தாரு. இல்லையே காணுமே. டிகே கொன்றாத ப்ளீஸ். ஓகே ரீப்பர் கொன்றோம். ஓகே இன்னமும் நடக்குது. லைட் ஆஃப் பண்றாங்க. ஓகே தமிழஞ்சே காணோம். தமிழஞ்சே ஓட்டாரு. இப்போ நான் நரேஷை கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 4 4 5. ஓகே இன்னொரு டாஸ்க் இருக்கு. தமிழஞ்சே வராரு. செத்த இல்ல அவர் உண்மையாவே இல்லையோ? நோ 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 நோ. நினைச்சங்க தமிழஞ்சேங்க நினைச்சங்க. ஆனா கருமமே, நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டேங்க தமிழஞ்சேன்னு. மறுபடியும் டிஜே ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. டிஜே ஐயோ மேல போயிட்டு வர்றீங்க. மேல டாஸ்க் போறதால நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க. அவர் தான் கொலை ரிப்போர்ட் பண்ணாரு. இந்த வாட்டியும் அதே பண்றீங்க. இல்ல ப்ரோ இதெல்லாம் அவசரப்படாதீங்க. நான் மேல தண்ணி ஊத்த போனேன். யார் இருந்தான்னு சொல்லிக்கிறேன். நானு அந்த ரோஸ் கலரு இன்னொருத்தர் யாரும் இருந்தாங்க. யாரும் தெரியல. யாரு அந்த நரேஷ் ப்ரோ இன்னொருத்தர் இருந்தாரு. நானும் நரேஷ் நான் குல்கை நரேஷ் ப்ரோ ஒண்ணாதான். ஆமா டண்டனுக்கு டிகேவை நாங்க பார்க்கவே இல்லையே. எப்படி மாறுது? ஏன் மாறுது? இங்க பாருங்க தண்ணி ஊத்துற டாஸ்க் போறதுக்கு பாக்கும்போது 2 பேர் டெட் பாடி கிடந்துச்சு. ஆக்சுவலி ரெண்டு பேரும் நான் ஒரு ஆள ரிப்போர்ட் பண்ணேன். இல்லையா நான் போடலையா? எனக்கு தெரிஞ்ச டண்டனுக்கு மேல டவுட்டா இருக்கு. நீங்க எதுக்கு இப்போ நாளா உங்க கூட இருந்தேன்னு ப்ரோ? நானு நரேஷ் ப்ரோ வீரார் வந்தீங்களா? நடந்து வரும்போது ரிப்போர்ட் அடிச்சாங்க. நான் தான் பாத்துட்டு இருந்தேனே. யோ தமிழஞ்சே தான் ஏன் பண்றீங்க? ரிப்போர்ட் அடிச்சாங்களா? அதே மாதிரி உங்களே கொண்டாங்க. டிகே பிளேஸா இருக்குமோ ப்ரோ? அமைதியா இருக்கவா இல்லையா? அமைதியா நம்பர் நல்ல பையனா இருக்கேன். அதனால தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அமைதியா இருக்கு. நானும் நரேஷ் இல்ல வீரார் என் கூட தான் இருந்தான். வீரார் என் நம்மளே மாட்றோங்க. 3 பேர் ஒண்ணா இருந்தீங்களா? டண்டனகா டிகே டிஜே ஒரு இம்போஸ்டர் தானா? ப்ரோ மேல டவுட்டா இருக்கு ப்ரோ. ஒரு இம்போஸ்டர் தான் ப்ரோ. எனக்கு டண்டனுக்கு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ ஆக்சுவலா சாரி ப்ரோ. ஒரே நிமிஷம். ஒரு இம்போஸ்டர் இல்ல ப்ரோ, மாறிச்சு. 2-3 இம்போஸ்டர் இருக்காங்க. 2-3 இம்போஸ்டரா? 2-3 ஐயா தலைவரே என்ன டிகே நோட் பண்ணிட்டீங்க? ஓ மை காட். இல்லையே. ஓ நியூட்ரல்னா அவன் ஜெயிச்சாயா? போங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் போடு. நைஸ் ப்ரோ. யார் இம்போஸ்டர் இருக்கும்? ஆனா நம்ம சுற்ற கூடாதுங்க. எல்லாரும் இருக்குமோ? நம்ம கொஞ்சம் இந்த வாட்டி உஷாரா இருக்கணும். இந்த வாட்டி யாரா இருக்கணும்? நான் முதல்ல இந்த பாருங்க, இந்த வாட்டி மாறிச்சா ரோல்? ஆமாங்க ரோல் மாறிடுச்சுங்க. மறுபடியும் ரோல் மாறிடுச்சுங்க. என்ன இலவுங்க இது? தமிழஞ்சேவா?
ஜெய் அமைதியாவே நிக்கிறாரு. ஓகே, நான் ஸ்கேன் பண்றேன். ஏன்னா யாரா பார்த்துருக்காங்க, ஏன்னா ஸ்கேன் பண்றது பார்த்தாங்கன்னா இப்போ யாரை கொள்றது, யார் இம்போஸ்டரா இருப்பாங்க? நம்ம இப்போதைக்கு டிகே இம்போஸ்டரா? எப்படி உங்களுக்கு தெரியும் டிகே இம்போஸ்டர்? அப்படி என்னங்க இது? ஓகே, டிகே இம்போஸ்டரா? தனியா யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படி பார்த்துக்கலாம். இல்ல இல்ல, நம்மளை கொல்ல வரல. அவர் கூட இருந்தா கொண்டிருக்கலாமே. சஸ்பீசியஸா ஆக்ட் பண்றாரு கைஸ். எனக்கும் டவுட்டா இருக்கு. தமிழ்ச்சே இருக்காருங்க. பாத்துட்டாரு. வியலர் வெண்ட் யூஸ் பண்ணிட்டாரு. வியலர் பப்பட்டியர் இருந்தாங்களோ? நோ அர்ஜென்ட் டாக்ஸ். ஐயோ, கமான். லைட்ட போடுங்கப்பா. என்ன ப்ரோ, லோல் பையா இந்த வாட்டி உயிரோட இருக்கிறாரா? ஓகே ப்ரோ, எல்லாரும் விஎல்ஆர் மேல ஓட்டு போடலாமா ப்ரோ? ப்ரோ நான் போடுறேன் ப்ரோ. ப்ரோ ஏனா மாட்டிக்கிட்டாரு ப்ரோ. விஎல்ஆர் ப்ரோ கண்டிப்பா டிஜே வீரர் ப்ரோ. அப்போ அதே ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. மறுபடியுமா ப்ரோ? ஜோக்கர் வந்து வெண்ட் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம், ஜோக்கர் வெண்ட் யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் நினைக்கிறேன். இன்ஜினியர் ப்ரோனா? முடியும். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். முடியும். விஎல்ஆர் என் கண்ணு முன்னாடி விஎல்ஆர் வந்து என்ன எலக்ட்ரிக்கல்ல வந்து எட்டி பார்த்துட்டு போனான். இல்ல ப்ரோ, இல்ல விஎல்ஆர் வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்ச லால் ப்ரோவும் கிடையாது, டிஜே ப்ரோவும் கிடையாது. ரெண்டு பேரும் டாஸ்க் பண்ணத பார்த்தேன். ப்ரோ நான் டாஸ்க் பண்ண ப்ரோ, ஃபியூல் எடுத்தேன் ப்ரோ. நான் பார்க்கல. அப்புறம் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ ஒன்னு விஎல்ஆர் கூட இன்ஜினியரே கிடையாது ப்ரோ. இவர் வேணும்னே தப்பா சொல்றாரு. ஜோக்கர் ப்ரோ இருங்க ஜோக்கரா? ஐயோ ஜோக்கர் ஸ்கிப் பண்ணுங்க. வேண்டாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓட்டு போட்டேன். வேணாம், ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. குயிக்கா எதுக்கு அவசரப்பட்டு ஓட்டு போடுற? அவன்தான் ப்ரோ கண்டிப்பா இம்போஸ்டர் ப்ரோ. தமிழ்ச்சே உசாரா இருக்கு. யாரையும் நம்பாதீங்க. உசாரா இருக்கு. ஏதோ ஆவாது ப்ரோ, ஏதோ ஆவாது. நீங்க இம்போஸ்டரும் இல்ல, இது இல்ல, வெளிய போல. நீங்க ஒரு ஆள் தானே ரெண்டு பேரை கொன்னுட்டாரா? இல்ல ப்ரோ ஜோக்கர் ப்ரோ. விஎல்ஆர் ஜோக்கர் கில் பண்ண முடியுமா? இல்ல ப்ரோ, அவர் வந்து வெளிய போணும் ப்ரோ. அவுட் ஆகி வெளிய அவ்வளவுதான். ஓகே எலுமே எப்படி சொல்றது, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யார நம்புறதுன்னு தெரியல. யார் நம்பர்னே தெரியல. ட்ரூ காலர்ல போட வேண்டியதுன்றா. கூல் காய் வேணா பொண்ணு பாப்போங்க. இருங்க, ஏன் லைட் ஆஃப் பண்றாங்க? இருங்க ரீப்பர். அதுக்குள்ள இன்னொரு பாடியா? நான் தான் கொன்னேன். ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நீங்க தான் கொன்னீங்களா? ப்ரோ நான் போலீஸ். ஆமா ப்ரோ, இம்போஸ்டர். எனக்கு என்னமோ லோல் பையா மேல டவுட்டா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஷெரீஃப்னா என்னன்னா, என்னால வந்து பாத்தீங்கன்னா இம்போஸ்டர் எல்லாரையும் கொல்ல முடியும். தெரியும் ப்ரோ. அவர் என்ன பண்ணாருன்னு அவர் இம்போஸ்டர்ன்றீங்க ப்ரோ. இப்போ புரியல உங்களுக்கு? நான் கொல்ல நினைச்சீங்க, நான் செத்துருப்பேன். புரியுதா? நான் தப்பா சூஸ் பண்ணிருந்தேனா? புரியுதா உங்களுக்கு? ஆமா ஷெரீஃப் அப்பதான் சொல்லுச்சு ப்ரோ. புரியுதா? ஷெரீஃப் இல்லனா நான் ஷெரீஃப் இல்லனா செத்துருப்பேன். நேரத்துக்கு பேசிருக்கவே மாட்டேன் உங்க கூட. இம்போஸ்டர் ப்ரோ, ரெண்டு இம்போஸ்டர் இருக்காங்க கேம்ல. கொன்னுட்டு ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா இருங்க சொல்றது கேளுங்க. இருங்க, நான் தான் கொன்னுட்டு ரிப்போர்ட் பண்ணேன். சந்தேகம் வருது. ஒரு நிமிஷம். ஷெரீஃப்னா என்னன்னா, இம்போஸ்டரா இருந்தா என்னால கொல்ல முடியும். ஓகே, எல்லாரையும் கொல்ல முடியும். ஆனா நான் தப்பா யாரையும் சூஸ் பண்ணி கொன்னுட்டேனா, கில்லு கொடுத்துட்டேன்னா, சப்போஸ் அவங்க இம்போஸ்டர் இல்லனா நான் செத்துருவேன். அவங்க சாவ மாட்டாங்க. புரியுதா? அவங்க கிட்ட போய் புரியுதா? இப்போ நான் கரெக்ட்டா இம்போஸ்டர் எத்தனை இது ப்ரோ இருக்காங்க? ரெண்டு இம்போஸ்டர் இருக்காங்க. நீங்க இப்ப இம்போஸ்டர் நீங்க கொன்ன பேர் ரிப்போர்ட் பண்ணிருந்தீங்க ப்ரோ. நான் ஏன் ப்ரோ சொல்லணும்? நானே ஒருத்தனை வந்து கொன்னுட்டேன். நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டேன். நான் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணேன்.
ஆனா நான் இத பண்ணலன்னு சொன்னா நான் பண்ணல ஏன்னா நான் பண்ணல ப்ரோ இல்ல ப்ரோ டைம் விஎல்ஆர் நீங்க ஜோக்கர் விஎல்ஆர் உங்க மேல ஓட்டு போட மாட்டோம் என்ன சொன்னாலும் ஓட்டு போட மாட்டோம் Joker VLR. நீங்க ஜோக்கர் நீங்க டிஜே ப்ரோக்கே போயிடுச்சு இம்போஸ்ட். டிஜே தான் ப்ரோ இல்ல bro. கன்ஃபார்ம் 205%. இல்ல என்ன ப்ரோ என்கிட்ட வந்தீங்கன்னா கன்னு வச்சிருக்கேன் சுட்டுருவேன் பாத்துங்க உசரா இருங்க. அவர்கிட்ட கடிப்பார் அவரு. பண்றீங்க எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குங்க. எனக்கு என்னமோ விஎல்ஆர் மேல டவுட்டா இருக்கு. நண்பர்களே நீங்க எவ்வளவு சூப்பர் சிஸ் பாத்திருப்பீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விஎல்ஆர் ஏன் அவர் சந்தேகமாவே பேசுறாரு? என்ன சஸ்பிஷியஸ் உண்டாக்குறாரு? எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் உயிரோட இருக்கா இன்னும்? யாரெல்லாம் உயிரோட இருக்கா? ஐயோ கருமையா கிட்ட வந்துட்டாயா சட்டி. முடிஞ்சிருச்சு. நல்ல கேம் பிளே.